ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா. அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம். நம்ம உலகக்ஷேம பிரயாசிகை இந்த புத்தகத்துல ஜீவ காருண்யம் இந்த பகுதியை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பொதுவாக யார் ஒருவராக இருந்தாலும் தன்னுடைய ஜீவன் மேல அன்பும் கருணையும் தயம் இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வித்தையை பெறுவதற்கு, பெற்ற பலனை முழுமையாக உணர்வதற்கு அது ஒரு துணையாக இருக்கும். இந்த ஜீவனை சிநேகிக்காமல் அதோகதியாகி நாம் வெளியில் விடும்போது தான் நாம் செத்து போகின்றோம். அப்ப அந்த ஜீவனை நமக்குள்ளேயே நிலைநிறுத்த வேண்டும் என்றால் நான் எனும் இந்த அகங்காரமாகிய இந்த உடலையும் நாம் சரிவர பராமரிக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த ஜீவனை அழிக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களை தவிர்ப்பதும், புலால் உணவை தவிர்ப்பதும், அந்த ஜீவனுக்கு பொதுவாக இந்த உடம்பில் நிலை பெற வேண்டும் என்றால் அந்த உடலையும் ஒரு சத்துவ குணமாக நாம் மாற்ற வேண்டும். ஏன்னா செத்து போன பொருட்களை நாம் உண்ணும் பொழுது அது தமோ குணத்தினுடைய அது இயல்பை மிக அதிகமாக அது வெளிப்படுத்துவதால நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது நாம் உணவு முறையிலும் நம்மளுடைய பழக்க வழக்கத்திலையும் தேவை என்பதைத்தான் நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு திசைகள். பொதுவாக உலகத்தில் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்ற திசைகள் இருப்பதை நாம் பார்த்து இருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் வெளியில் உள்ள திசைகள் தான். உண்மையில் நமக்குள் இருக்கக்கூடிய திசையை பற்றித்தான் ஞானபிதா தெளிவுபடுத்துகிறார். அதுக்கு ஒரு சமஸ்கிருத ஒரு பாடலையும் இதுக்கு உதாரணமாக சொல்லி இருக்கிறார். அந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு திசையை பார்த்து நம்ம ஜபம் செய்தால் சாந்தி உண்டாகும் என்றும், கிழக்கு திசையை பார்த்து ஜபம் செய்தால் வசீகரணம் சாதிக்கும், தெற்கு திசையை பார்த்து ஜபித்தால் எவரையும் கொல்ல முடியும் என்றும், மேற்கு திசையை பார்த்து ஜபித்தால் பொருள் கிடைக்கும் என்றும் இதனுடைய அர்த்தத்தை தவறாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில இப்படிலாம் அது நடக்கிறது கிடையாது. அப்போ இந்த பாடலுடைய உண்மையான அர்த்தம் என்ன? உலகம் என்பது புருவ மத்தியத்திலிருந்து பெருவிரல் அளவு மட்டுமே நீளம் உள்ளது. இதுதான் சித்த வேதத்திலே நம்ம பார்த்திருக்கோம். உலகத்தினுடைய அளவை யாராலையும் இது வரைக்கும் அளந்து சொல்ல முடியாது. நான் அளந்து விட்டு சொல்லுகிறேன் என்ற முறையில தான் ஞானபிதா ஒரு கட்டை விரல் அளவுதான், ஒரு அங்குஷ்ட மாத்திரமே இந்த உலகத்தினுடைய அளவு என்பதை ஞானபிதா சொல்லுகிறார். ஏன்னா அவரவருடைய உலகம் என்பது இரவு தூங்கும் போது கிடையாது. ஆனால் விழித்தவுடன் அந்த ஜீவசக்தியான வாயு அந்த புருவ மத்தியத்திலிருந்து அந்த மூக்கினுடைய அடி நுனி வரை வியாபிக்கும் போது தான் அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை அவரவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவத்துல உணர முடிகிறது. அதுதான் அந்த கட்டை விரல் அளவு மாத்திரம்தான் அந்த உலகத்தினுடைய அளவு. அதான் அந்த புருவ மத்தியத்திலிருந்து பெருவிரல் அளவுதான் அந்த நீளம் தான் ஆகுது. இவ்வளவு சிறிய பொருளைத்தான் நாம் எவ்வளவோ பெரியதாக காண்பது. அப்ப இந்த கட்டை விரல் அளவு இந்த உலகத்தை தான் இந்த பெரிய உலகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி உள்ள இந்த உலகம்தான் வடக்கும் தெற்கும் ஆகும். அப்ப வடக்குன்னா மேல் பாகமும், கிழக்கு தெற்கு என்பது கீழ்பாகமும் ஆகுது. அப்ப அந்த புருவ மத்தியத்திலே அந்த வடக்கு திசை அதுதான் மேல்பாக திசை. அது மேல் நோக்கி போது அந்த பிராணன் செல்லும் போது அது ஜீவன் முக்தியையும், அதே பிராணன் அந்த புருவ மத்தியத்துக்கு கீழே தென்முகமாக அது கீழ் நோக்கி அது பயணம் செய்யும் போது தான் இந்த மாயான உலகத்தினுடைய அவஸ்தை என்பது அவரவர்களுக்கு அது ஏற்படுது என்றோம். அதான் வடக்கு மேல்பாகமும் தெற்கு கீழ்பாகமும் ஆகும்னு அதுதான் சொல்றது. பொதுவா சூரியன் உதிக்கும் இடம் தான் கிழக்கு, மறையும் இடம் மேற்கு. அந்த சூரியன் என்பது பிராணன். அது
அந்த சூரியன் உதிக்கும் இடத்திலேயேதான் அஸ்தமனம் அடைகிறது. உலகத்துல பாத்தீங்கன்னா கிழக்குல உதிக்குது, மேற்குல அஸ்தமனம் ஆகுது. நம்ம சொல்றோம், அது உண்மையில பார்த்தா சூரியன் உலகத்துல கூட அதே இடத்துல தான் இருக்கு. பூமி சுத்துறதால அது கிழக்கு மேற்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு தான் ஏற்படுது. அது உண்மையில அது கிழக்கு மேற்கு என்பது கிடையாது. சூரியன் அதே இடத்துல தான் இருக்குது. அதான் மேலும் இந்த இடத்துல ஞானபிதா அது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணனாகிய சூரியனையும் அதுல உதாரணப்படுத்துகிறார். அப்ப புருவ மத்தியத்திலிருந்து உதயமாகும் சூரியன் அந்த இடத்திலேயேதான் அஸ்தமனம் ஆகிறது. அந்த இடத்துலதான் அது மறையுது. அப்போ வடக்கு, மேற்கு, கிழக்கு இந்த 3 திசைகளும் புருவ மத்தியம் தான் அது. அந்த உயிர் அதோகதியாக அது கீழாக அமைந்துள்ள அந்த பாதைக்கு மட்டும்தான், அதுக்குதான் தெற்குன்னு சொல்லுது. அப்ப அந்த பெருவிரல், கட்டை விரல் அளவுதான் அந்த உலகத்தினுடைய நிலை. அது அந்த இடத்துலதான் மேலாகவோ கீழாகவோ அந்த உயிர் போகும்போது தான் உலகம், அது கதாகதம், அந்த பிராண சக்தி மேலும் கீழும் செய்யும் போதுதான் உலகன்ற நிலைமை இருக்கிறது. சுத்தமாக அந்த பிராணன் மேல போயிட்டாலும் உலகம் என்பது கிடையாது. அது கீழ்முகமாக அந்த ஜீவசக்தி முழுவதுமாக வெளியில போயிட்டு செத்து போயிடும். அப்பயும் நமக்கு அந்த உலகம்ன்றது இல்ல இருக்குது. அப்போ சாதாரணமாக உயிர் கீழாக போகிறது. இவ்விதம் கீழே சென்று நாசம் அடைவதுதான் அதோகதின்னு அப்படிதான் சொல்லுது. இதுக்குதான் தெற்கு திசை என்று சொல்வது. எப்போ மேல்கதியாகிறதோ அந்த உயிர் வடக்கே சென்று அது ஈஸ்வரனுடன் அது மேல் நோக்கி அந்த ஜீவனானது அது பயணம் செய்கிறதோ அப்பதான் அது வடக்கே சென்று ஈஸ்வர ஐக்கியம் அடைந்து உலகம் என்பது அந்த டைம்ல இல்லாமல் போகிறது. அப்ப வடக்கு என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம புருவம் மத்தியம் தான். அது அதற்கு மேலே சென்றாலும் நமக்கு உலகம் கிடையாது. அது கீழ்முகமாக தெற்கு நோக்கி அது பயணம் கீழ்முகமாக அதை பயணம் செய்ததுனால்னா அந்த டைம்ல உலகம் என்பது இருக்கிறது. ஆனா முழுவதுமாக இந்த ஜீவன் தெற்கு நோக்கி பயணம் செய்துவிட்டால் அதோகதியாகி போயிட்டுனால் அப்ப உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை நமக்குள்ள முழுமையாக அது கிடையாதது. இப்போ உலகத்தை தான் அதுக்குதான் இந்த அந்த சமஸ்கிருத பாட்டினுடைய உதாரணம் பாத்தீங்கன்னா சாந்தி சேதுரே ஜப்யம், அதாவது வடக்கு நோக்கி இருந்து, அதாவது புருவ மத்தியத்தை பார்த்து மனதை நிறுத்தி ஜபித்தால் நம்மளுக்கு அந்த மேல்கதி உண்டாகும். மனோ விருத்திகளும் அதில் உண்டான அந்த உலகமும் நாசம் அடைந்து உயிரானது ஈஸ்வரனோடு ஐக்கியம் அடைந்து ஒரு சாந்தி நிலையை எய்தமது. அப்ப அடுத்ததுதான் வசியம் பூர்வ முகோத்திடம், அதாவது கிழக்கு என்றால் சூரியன் உதயமாகின்ற இடம். அதாவது எதுன்னு பாத்தீங்கன்னா புருவ மத்தியம். அந்த வழியாக உயிர் கடந்ததுன்னா அது மேல்கதியாகி வசீகரிக்கப்பட்டு உலகம் அடங்குகிறது. அதாவது பிராணனாகிய அந்த சூரியன் அந்த புருவ மத்தியத்துல அசைவில்லாமல் நிற்கும் போது தான் அது உண்மையாக நமக்குள்ள பாத்தீங்கன்னா அதுதான் சூரிய உதயம் என்பது. அப்போ ஒரு முறை அது உதிச்சதுனாலே அது மீண்டும் அதுல பிரகாசம் தான் எப்பவுமே இருக்கும். அதுக்குதான் ஞானபிதா நம்மளுடைய உண்மையான அந்த சைதன்யத்தினுடைய இது பார்த்தீங்கன்னா 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளது. ஆனா இதனுடைய உயிரினுடைய இந்த தன்மையை நம்ம உணராததால தான் நம்ம அதோகதியாகி அந்த கீழ்கதியாகி அந்த உயிரை நசிப்பிக்க செய்கின்றோம். ஏதோ நாம ஏற்றுக்கொண்ட எந்த தொழிலை வச்சு நம்ம டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ நான் தான் சொல்லிக்கிறோம். ஆனா அந்த உயிரினுடைய உண்மையான தன்மையை பார்த்தீங்கன்னா அது 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளது. ஆனா ஒரு அற்பமான ஒரு மாயையினுடைய பலனை தான் நமக்கு நாமே ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கொள்கிறோம். அப்ப உண்மையாக அந்த பிராணனாகிய அந்த சூரியன் உதிக்கும் இடம் கிழக்கு. அது ஒரு முறை உதித்ததுன்னா அது அஸ்தமம் என்பது அதுக்கு கிடையாதது. அதே சமயம் அந்த நிலை ஏற்படாத வரை பாத்தீங்கன்னா மேற்கு என்ற ஒரு நிலையை நமக்குள்ள இருக்கும். அப்ப காலையில தூங்கும் போது நைட்டு அந்த புருவ மத்தியத்திலிருந்து தான் அந்த பிராணனாகிய சூரியன் அது சலனப்பட்டு அது அதோகதியாகி வரும்போது தான் நமக்குள்ள அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுது. அதே சமயம் நம்ம இரவு தூங்குவதற்கு முன்னால
எங்க உதிச்சுதோ அதே இடத்துல பிராணனாகிய சூரியன் அது வெளியில வியாபிக்காமல் இருக்கிறதால அதுதான் அஸ்தமனம் சொல்றது. அப்ப அந்த உலகம் என்கின்ற அவஸ்தை நம்ம தினசரி அனுபவத்துல நம்மளுக்கு கிடையாதது. ஆனா உண்மையான பிராணனாகிய சூரியன் வந்து உதிக்கணும்னா அது புருவ மத்தியத்திலேயே தான் உற்பத்தியான இடத்திலே அது அசையாமல் அது நிலை நிற்கும் போது தான் அது நமக்குள்ள அது உதிக்குது. அப்ப அததான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் இடம் கிழக்கு. அப்போ அடுத்தது வசியம் பூர்வ முகோத்திதம் அதுதான் சொல்றது. அடுத்தது தட்சிணே மரணம் பிராப்தம், அதாவது உயிர் கீழாக தெற்கு நோக்கி அது தாழ்ந்து போனதால அது அதோகதியாகி அது இறந்து போகிறது. இதுதான் தெற்குன்னு சொல்றது. அப்புறம் பச்சிமேது தானாகமம், அதாவது தானாகமம் என்பதால் தனம் பிளஸ் ஆகமம். தனம் என்பது செல்வம், ஆகமம் என்பது வருவது. அப்ப தனம் ஆகமிக்க வேண்டுமேனால் அது கெமித்திருக்க வேண்டும், அதாவது போயிருக்க வேண்டும். அதாவது கெமித்திருக்கிறதுன்னு அந்த பொருள் தனம் என ஆகிய அந்த உயிர் பொருள் தான் உயிர்ன்னு சொல்லுது. அந்த உயிர் வந்து அதோகதியாக அடைந்திருப்பது தான் போக்கு, அதான் கெமனம். அதுதான் சொல்றது. அந்த விடம் போய்கொண்டிருக்க அந்த உயிர் எங்கு வர வேண்டியது. அப்ப அதோகதியாகி வெளியில போய் கொண்டிருக்க அந்த உயிரை வந்து எங்க வரணும்னு பாத்தீங்கன்னா அந்த மேற்காகிய அந்த சூரியன் அஸ்தமிக்கிற இடத்துல அதுதான் நம்மளுக்கு புருவ மத்தியம் சொல்றது. அந்த உதித்த இடத்திலேயே அது அஸ்தமித்து அங்கிருந்து போய்கொண்டிருக்க அந்த உயிர் திரும்பவும் அந்த அஸ்தமனமாகாமல் அதோகதி ஆகாமல் அந்த உயிர் திரும்பவும் அந்த இடத்திலேயே போய் எங்க உற்பத்தி ஆச்சோ அந்த இடத்திலேயே அது போய் சேரும் போய்தான் அது தனமாகி அந்த உயிர் ஆகமிக்கிறது. அதாவது உலகம் என்பது நமக்குள்ள அது நசிப்பிக்கிறது. இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். அதுக்குதான் வேற ஒரு தமிழ் பாடலும் இதுக்கு உதாரணம் சொல்லி இருக்கிறது. ஆராயிலுமென் அரும்பசி கண்டு அன்னம் கொடுப்பவர் உண்டோ, தூரா தூரம் உத்தர தேசம் சுடுகாடாதிலே சயன பிரதேசம் யாதொருக்கு தெரியும் யானொரு பித்தன் என் வழி அறிவோர் ஜீவன் முக்தர். அதாவது இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு. அது சுடுகாடு என்பது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த காம குரோதங்கள் எல்லாம் சுட்டு அததான் நம்ம வந்து அழிக்க வேண்டியது. அப்ப அது சுட்டு சாம்பலாக செய்யும் அந்த சூன்ய பதவியாக அந்த இருதயம் என்ற இடத்துலதான் அதுதான் உத்தர தேசம், அதாவது வடக்கு பக்கமான அதுதான் புருவ மத்தியம் சொல்றது. அதன் தூரம் வந்து அது தூரமாகும். அதாவது பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப தூரம் கிடையாது, அவரவர்களுக்கு அருகிலதான் இருக்கிறது. அதுதான் சிவபெருமான் இருப்பது சுடுகாட்டில் அந்த உத்தர தேசத்தில், அதாவது வடக்கு என்றால் சொல்லப்படுவது இதுதான் புருவ மத்தியம்தான் வந்து அது ரொம்ப தூரம் கிடையாது, அவர்களுக்கு வந்து மிக மிக நெருக்கமான இடம். அதான் பிடரிக்கு அருகிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னாலும் அதுதான் வந்து முக்கியமாக புருவ மத்தியம்தான். இதே மற்ற இடம் நம்ம போய் சரி இப்ப காசி போகணும் ராமேஸ்வரம் போகணும்னா ரொம்ப தொலைவுதான். ஏதோ பக்கத்துல இருக்கிற கோயில் போனா கூட ஏதோ ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டரோ 1/2 கிலோமீட்டரோ போக வேண்டிய தூரம் தான் இருக்கும். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் உற்பத்தியான அந்த இடத்திலேயே ஈஸ்வரன இடத்திலேயே நம்ம ஐக்கியம் ஆவதற்கு ரொம்ப ரொம்ப கிட்டக இருக்கிறது. அவரவர்களுக்கு அவரவருடைய புருவ மத்தியம் தான் அங்கதான் ஈஸ்வரன் இருக்கிறாரு. அதுதான் அங்கதான் சிவபெருமான் இருப்பது அந்த இடம்தான் சுடுகாடு. அது என்ன சுடுகாடுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி விருத்திகளை சாம்பலாக்க செய்யக்கூடிய இடம் அதுதான். அந்த மாதிரி சாம்பலாக்கக்கூடிய அந்த மாதிரி நிலை ஏற்படும் தான் சூன்ய பதவியாக கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஜீவனுக்கு நிஷ்கலத்துவம் என்கின்ற ஒரு நிலை அப்பதான் அதுக்கு கிடைக்கும். அப்போ அதுதான் உத்தர தேசமான எந்த இடம் பார்த்தா அதுதான் புருவ மத்தியம். அந்த இடத்துலதான் சிவபெருமான் இருக்கிறாரு. அப்ப அதுதான் வடக்குன்னு சொல்ற அந்த இடம். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்னம். அப்ப அன்னம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மாவினுடைய வாகனம் சொல்லிட்டு உலகத்துல சொல்லி வராங்க. அப்ப அது உண்மையாக என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பொருள், அதுதான் ஜீவசக்தியான வாயு. அப்ப பிரம்மா என்பது அகங்காரம்,
அப்ப அந்த வாயு இல்லைன்னா நமக்குள்ள அந்த அகங்காரம் என்பது கிடையாது. ஜீவசக்தியான வாயு நமக்குள்ள கதாகதம் என்ற நிலை இல்லைன்னா, நமக்குள்ள ஒரு சலனம் இல்லைன்னா ஜீவசக்தியானவே அகங்காரம் நமக்குள்ள அது இல்ல அது. அப்போ தூங்கும் போது நமக்கு அகங்காரம் இல்லை. ஏனென்றால் அப்போ வாயுனுடைய கதி நமக்குள்ள உள்ளிலேயே அது சமீரன் கதியா இருக்கிறது. அப்போ நம்ம பகல் பொழுதுல விழித்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த வாயு ஆகிய அந்த அன்னத்தில் தான் அகங்காரமாகிய அந்த பிரம்மா சஞ்சரிக்கிறது. இப்ப அதுக்குதான் பாத்தீங்கன்னா பிரம்மாவினுடைய வாகனம் அன்னம் என்று அன்னப்பறவை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான இதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜீவசக்தியான வாயு தான் உண்மையில அன்னம். அதனுடைய சலனம் காரணமாக அது வெளியில வியாபிக்கிறதால தான் நான் எனும் அகங்காரம் அது உண்டாவது. அதாலதான் அந்த அகங்காரம் தான் அந்த இடத்துல பிரம்மான்னு சொல்றது. அப்ப அந்த பிரம்மாவினுடைய வாகனம் எதுன்னு பாத்தீங்கன்னா அன்னம். அதுதான் ஜீவசக்தியான வாயு அது. அப்ப அகங்காரமாகி அந்த பிரம்மா அதுலதான் நமக்குள்ள அது சஞ்சரிக்கிறது. இப்படிதான் அன்னம் அந்த பிரம்மாவினுடைய அந்த நிலைமை அதுதான் அது. அப்ப நம்ம பிரம்ம வெளியில பாக்குற அந்த வெள்ளை நிறமுள்ள அன்னப்பறவை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில அது கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு தான் உண்மையில அன்னம். அது இல்லைன்னா அதனுடைய சலனம் வெளியில வியாபிக்க விட இல்லை என்றால் நமக்குள்ள நான் என அகங்காரம் என்பது கிடையாது. அப்ப அந்த அகங்காரத்தினுடைய வாகனம் தான் அன்னம் என்பதுதான் இந்த இடத்துல இந்த புத்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ நிவேதியமும் தானகமும் இந்த தலைப்பை பற்றி அடுத்த இதுல பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். ஸோ நாம் இந்த உலக சேம பிரகாசிக்கையில் இதை தொடர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிவேதியமும் தனாகமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. நிவேதியம்னா நாம் இப்போது இந்த உலகத்தில் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, ஒரு ஈஸ்வரனை பிரதிஷ்டை செஞ்சு அந்த ஈஸ்வரனுக்கு நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரங்களை படையலாக வச்சு அதை நிவேதியமாக அதை படைப்போம். அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம பிரசாதமாக சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இங்கே நார்மலாக எல்லோரும் நிவேதியம் படைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. ஆனால் உண்மையாகவே அந்த நிவேதியம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதனுடைய விஷயம் என்னங்கிறது நல்லாவே புரியும். நிவேதியம் அப்படின்னா அதில் நீ கூட்டல் வேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது. நீ அப்படிங்கிறதையும் ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் நா கூட்டல் ஈ அப்படின்னு வரும். நா அப்படிங்கிறது சூனியமாகவும் ஈ அப்படிங்கிறது சக்தியாகவும் நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியும். அப்போது நீ அப்படிங்கிறது அந்த சக்தியினுடைய சூனியம், அந்த சக்தியினுடைய சலனம் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்க முடியும். வேத்தியம் அப்படின்னு சொன்னால் அதை திரும்ப கொண்டு போய் அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் சேர்க்கிறது. அப்போது தன்னிலிருந்து சலித்து கீழ்நிலை அடைந்த அந்த சக்தியை, இந்த உலகத்தினுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தியை நம்ம திரும்ப கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே அன்னத்தை தான் நிவேதனம் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால நாம் சாப்பிடக்கூடிய ஆகார வகைகளை அன்னம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதையே நாம் அந்த இறைவனுக்கு படைக்கிறதா நினச்சி ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்குறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பாலசுப்ரமணிய சொன்னபடி அன்னம் அப்படிங்கிறது அது ஜீவசக்தியான வாயு. அந்த வாயுவை தான் இங்கே நிவேத்தியம் செய்யணும். அந்த வாயுவை தான் சலனப்படாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி செய்கிற அந்த நிலைமைக்கு பேர் தான் நிவேத்தியம் அப்படிங்கிறது. அப்போது அன்னத்தை நிவேதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சிலைகளுக்கு நாம் படையல் படைத்து அந்த விவகாரங்களை செய்கிறது கிடையாது. அன்னம் அப்படின்னு சொன்னாலே அது அசுவாக இருக்கக்கூடிய பிராணனை அயனம் செய்கிறது. அதாவது தன்னிலிருந்து வெளியில் போகக்கூடிய அந்த பிராணனை அப்படி வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே நிலைநிறுத்துகிற அந்த செயலுக்கு பேர் தான் அன்னம்ங்கிறது. அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு எப்படி அபானனாக வெளியில் அது போய் நசிஞ்சு போகுதோ அப்படி வெளியில் போக விடாமல்
அந்த பிராணனாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை அதை உள்ளிலேயே நிலைநிறுத்தி வைக்கும்போது தான் அது அன்னமாகிறது. அந்த ஜீவசக்தியான வாயு நம்ம உடம்புக்குள்ளார அந்த நடமாடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நாம் எதையாவது சாப்பிட்றதுக்கோ அதை சீரணம் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்புங்கிறது அமையுது. அப்போ அந்த வாயுவாக இருக்கக்கூடிய அந்த அன்னம், பிராணனாக இருக்கக்கூடிய அந்த சக்தி, அதையத்தான் நாம் உள்ளுக்குள்ளே நிலைப்பெற செய்யணும். அதனால தான் இந்த தேகம் அப்படிங்கிறது அன்னத்தினால் போஷிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அந்த அன்னத்தை நாம் உட்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த வகையில் நம்மளுடைய பிராணனை நமக்குள்ளாரே நிலைநிறுத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் யாரும் செத்து போகிறது கிடையாது. இப்போ உலகத்தில் எல்லோரும் செத்து போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் சாப்பிடாமல் இருந்து யாரும் இங்கே சாகிறது கிடையாது. ஏன்னா சாப்பிட்லன்னா கூட ஒரு 30-40 நாள் வரைக்கும் கூட உயிர் வாழ முடியும். ஆனால் ஜீவசக்தியான வாயு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நேரம் கூட நம்மளால் உயிர் வாழ முடியாது. அப்போ உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எது அப்படின்னா அது ஜீவனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த வாயு. அந்த வாயு தீர்ந்து போகும்போதாகும் நம்ம செத்து போகிறதுங்கிறது ஆகுது. அதனால் அதை தீராமல் அதை நமக்குள்ளாரையே நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான் நிவேதியம்ங்கிறது. அந்த நிவேதியம்ங்கிற செயலை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அவங்களுக்கு அந்த தானகம்னு சொல்லக்கூடிய அந்த சாந்தி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் அவரவருடைய ஜீவனை ரட்சிக்கக்கூடிய ஒரே காரியம் அப்படிங்கிறதையும் சாமி இந்த நிவேதியமும் தானகமும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கில் சொல்கிறாரு. சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு விஷயங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. சந்தியாவந்தனம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு மோட்சத்துக்கான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அது உலக நடவடிக்கைகளை எந்த வகையில் சந்தியாவந்தனம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சூரியனும் சந்திரனும் சந்திக்கக்கூடிய சமயம், இந்த இரண்டையுமே நாம் கண்கூட பார்க்கக்கூடிய அந்த சமயத்தை நம்ம அந்த நேரங்களில் நாம் சந்தியாவந்தனம் செய்யணும்னு சொல்லிட்டு பூஜை புனஸ்காரங்களை மந்திர உச்சாடனங்களை செய்கிறது ஒரு வழக்கம். எப்போ அப்படின்னா காலங்காத்தால் இரவுலேருந்து பகலாக மாறுகிற சமயம். இன்னொன்று சாயங்காலம் சமயம், அந்த பகலானது இரவாக மாற்றமடையக்கூடிய சமயம். இந்த 2 சமயங்களையுமே சூரிய சந்திரர்கள் அந்த 2 பேருமே இணைந்து வரக்கூடிய அந்த சமயமாக இருக்கும்போது நம்ம சந்தியாவந்தனம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய சமயத்தில் நாம் அந்த வந்தனம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் இந்த உலகத்தில் இருக்குது. அது நிறையா பிராமின் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுற வழக்கத்தை நம்ம கவனிக்க முடியும். உண்மையாகவே இந்த மாதிரி சந்திர சூரியர்கள்ங்கிற வெளியில் இருக்கக்கூடிய இந்த 2 பேரும் சந்திக்கக்கூடிய சமயத்தில் தான் நாம் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா, சந்தி அப்படின்னு சொன்னாலே அது சந்திக்கக்கூடிய சமயம்னு சந்திக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். இங்கே சந்திக்க வேண்டியவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும். எனக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் அந்த ஈஸ்வரனை போய் சந்திக்கணும். இல்லைன்னா எனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை இங்கே தரிசிக்கணும். அதுக்கு தான் நாம் இந்த மோட்சம் அடையிறதுக்காக வேண்டி, அந்த விமோச்சனத்தை அடையிறதுக்காக வேண்டி, தன்னை உணர்வதற்காக வேண்டி இந்த வித்தையை நம்ம பயின்றுட்டு வரோம். அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவாக அது மாற்றம் அடையும் போது அந்த சமயத்தை தான் இங்கே அந்த சந்திக்கக்கூடிய அந்த இடத்த தான் நாம் மோட்சம்னு சொல்கிறோம். அது எங்கே இவங்க 2 பேரும் சந்திக்க முடியும்? நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உயிரும் அந்த மனமும் சந்திக்கக்கூடிய இடம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது புருவ மத்தியம் தான். அது அந்த புருவ மத்தியத்துக்கு தான் சந்தி அப்படின்னு பேர். அந்த சந்திக்கக்கூடிய இந்த 2 பேரும் சந்திப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நாம் இந்த பிராணனை கொண்டு போய் அங்கே ஐக்கியப்படுத்தணும். அது சுழிமுனையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் சந்தி அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த செயல்கள்லாம் நடக்க வேண்டிய இடம் அங்கே தான், வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தில் கிடையாது. ஏன்னா மோட்சம் அப்படிங்கிறது இந்த உலகம்ங்கிற பந்தத்திலிருந்து விடுதலையாகும் போது கிடைக்கக்கூடியது. எப்போ இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்தை, இந்த நான்கிற அகங்காரத்தை நாம் மறக்கிறோமோ, அதை நம்ம விடுறோமோ, அப்போ தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால தான் சாமி 4ஆம் அத்தியாயத்திலேயே பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது, உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவன் வெளியில் இருக்கக்கூடிய செயல்களை பந்தப்படுவதற்காக ஜீவசக்தியான வாயுவாக சலித்து வெளியில் இந்த பந்தங்களை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு, அதில் அந்த பந்தத்திலிருந்து அது எப்போ விடுதலையாகுதோ அப்போ தான் அதுக்கு விமோச்சனம் கிடைக்கும்
விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அப்படி இந்த உலகத்தை பந்தப்படக்கூடிய அந்த நிலைமையானது இந்த புருவ மத்தியத்தில் இருக்க வேண்டிய அந்த ஜீவனுடைய சக்தி அது கீழ்நிலை அடைஞ்சு வெளிமுகமாக வந்ததுனால தான் அதை மீண்டும் அதை திருப்பி உள்முக பயணத்தில் புருவ மத்தியத்தில் கொண்டு போய் ஐக்கியப்படுத்தும் போது இந்த சந்தியா வந்தனம் அப்படிங்கிற ஒரு செயலானது பூர்த்தியாகுது. அதையே நாம் செய்யும் போது தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து இங்கே புரிய வச்சுருப்பார். ஏன்னா இந்த வாயுவானது எந்த வகையில் முதல்ல நம்ம உடம்புக்குள்ளார இருக்குது அப்படின்னா சுக்கிலமாகத்தான் இருக்குது. அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய சக்தி தான் அது வாயுவாக சலித்து வெளியில் போயிட்டுருக்குது. அந்த சுக்கிலம் தான் பார்க்கறதுக்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் இந்த புலன்கள் வழியாக வாயு ரூபத்தில் அது வெளியில் போகுது. எப்படி நாம் ஒரு எல்பிஜி சிலிண்டரில் வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் அதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு ப்ரெஷரில் அங்கே லிக்விட் பெட்ரோலியம் வந்து ப்ரெஷரில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ரெஷர்லேருந்து ஏர் ரிலீஸ் ஆகி வரும். கேஸ் அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம், வாயு. அந்த நீருக்கு அதிகமான அழுத்தம் கொடுத்துருக்கும்போது, அந்த ப்ரெஷர் கொடுத்துருக்கும்போது அது வாயுவாக மாற்றமடையுதோ அதே போல் தான் இந்த சுக்கிலமும் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ப்ரெஷரில் இருக்குது. அது ரிலீஸ் ஆகும்போது வாயு ரூபமாக இந்த புலன்களை இயக்குவதற்கு அது பயன்படுது. அது உற்பத்திக்காக மட்டும்தான் அது திரவ ரூபமாக வெளியில் வருதே தவிர பாக்கி இருக்கக்கூடிய செயல்களுக்கெல்லாம் அது வாயு ரூபமாகவே தன்னை வெளிப்படுத்திக்குது. அப்படி அந்த ரசமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிலமானது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் போய் சென்று பதியும் போது அது தீர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை தான் அது உண்டு பண்ணுது. அந்த சுக்கிலம் நமக்குள்ளார முழுமையாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் இங்கே உயிர் வாழ முடியும். நாம் இங்கே சத்துவ குணத்தை காப்பாற்றுற அந்த நிலைமையில் நம்மளால் இருக்க முடியும். அதை காத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்க முடியும். அந்த சுக்கிலமானது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சத்தாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் காணாமல் போகும்போது அது இல்லாமல் ஆகும்போது செத்து போயிடுச்சு அப்படிங்கிறது அங்கே நிலைமை ஏற்படுது. சத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் கூட அது இன்னமும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. சத்து போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்கிற அந்த வார்த்தைகள் இன்னமும் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. தமிழில் அது மருவி போய் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அப்படி அந்த ரசமானது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் போய் பதிஞ்சு போய் அது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதாகட்டும், கேட்கறதாகட்டும், அறிகிறதாகட்டும், பேசுகிறதாகட்டும், இப்படி எல்லா வகையிலையுமே அது வெளியில் போய் தீர்ந்து போயிட்டே இருக்குது. அந்த அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுக்கிலம் அது அழிந்து போகும்போது தான் இந்த க்ஷயரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்புருக்கி நோய் அது உண்டாகிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால் இந்த மாதிரியான இந்த சுக்கிலத்தினுடைய செலவை நம்ம எந்த அளவுக்கு வெளி விஷயங்களில் ஈடுபடுத்தாமல் அதை நம்ம தக்க வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதை சாமி வந்து வெளியில் இருக்கக்கூடிய செயல்களுக்காக இந்த சுக்கிலத்தை நாம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையான செயல் அப்படின்னு சொல்கிறாருன்னா பிராந்திய செயல்கள் அப்படிங்கிறார். அதாவது பைத்திய செயல்கள், பைத்தியக்காரத்தனமான செயல் அது. ஏன்னா அந்த சுக்கிலத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்காதவங்க வெளியில் இருக்கக்கூடிய சுக துக்கங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதைய சுலபமாக அதை தீர்த்துடுறாங்க. ஆனால் திரும்பவும் அதை உற்பத்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்பவும் அந்த உயிர் சக்தியை நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப கொண்டு வர வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை நாம் காப்பாற்றலை அப்படின்னு சொன்னால் நாம் செத்து போகிறதுக்கு ஒரு காரணங்கிறது ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கம் வந்து நம்ம நாட்டில் இருந்தது. அதாவது இந்த பாலிய விவாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. 12-13 வயசு அப்படின்னாலே திருமணம் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து பூ பெய்திட்டாங்க அப்படின்னு சொன்னாலே முதல் வேலை அவங்களுக்கு என்ன வேலையாக இருக்கும்னா மாப்பிள்ளை பார்க்குற வேலையாக தான் இருக்கும். இப்படி அந்த சின்ன வயசுலேயே அந்த சுக்கிலத்தை செலவு பண்ணுறதுக்கான ஒரு அனுமதியை நாம் அங்கே கொடுத்துருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த சத்தானது கிடைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இல்லாத சமயத்திலேயே நம்ம அவங்கள திருமணம் அப்படிங்கிற அந்த முறைகளுக்குள்ளார அதை புகுத்தும் போது அவங்களால அதிக அளவில் சுக்கிலத்தை சேமிக்க முடியாத ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அது வந்து நம்ம ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் அப்படிங்கிறதையும் சாமி வந்து இதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த சுக்கிலம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேயும் சந்தியா வந்தனம் அப்படிங்கிற டாப்பிக்லேயும் நிவேதியமும் தனாகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்லேயும் சாமி சொன்ன விஷயமா நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது.
வேறு யாராவது ஏதாவது விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? சரிங்க, அப்போ நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயா சுப்பிரமணியம் ஐயா, ஓகே. அப்போ நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் இப்போ சாமி சொன்ன அந்த சுக்கிலத்தை நாம் செலவு பண்ணாமல் இருந்தால் தான் முடியும். ஏன்னா மனசால் சிந்திக்கும் போதும் அந்த சுக்கிலமானது செலவாகத்தான் செய்யுது, சப்திக்கும் போதும் சுக்கிலமானது செலவாகத்தான் செய்யுது. இந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவை புலன்கள் வழியாக கண்ணு காது மூக்கு வாய் தோல் அப்படிங்கிற இந்த வெளியில் இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்கள் வழியாக வெளியில் நம்ம அதை போகிறதுக்கு அனுமதிக்கும் போதும் கூட சுக்கிலமானது செலவாகத்தான் செய்யுது. நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை நாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த சத்திய வாசகத்தை சாமி சொல்லிட்டு உபதேசம் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, அதை வாங்கவும் செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாம் இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த ஜீவனுக்கு தேவையான அந்த மேல்கதியை வருவிக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மேல்கதி அப்படிங்கிறது தான் இந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது. அந்த மேல்கதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய செலவுகள்லாம் இல்லாமல் போயிடும். தன்னை உணர்றதுக்கான அந்த வழிவகைங்கிறது கிடச்சிரும். மற்றொன்றை பார்க்கறதுங்கிறது அவசியம் இல்லாமல் போயிடும். அப்போ தன்னுடைய சக்தி வெளியில் போகிறத தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மேல்கதியாக இருக்கக்கூடிய அந்த மோட்சத்துக்கு தேவையான அந்த சமீரணங்கிற கதி கிடைக்க பெறணும். அதுக்கு தான் சாமி எந்த வேலை செய்யும் போது எப்போவுமே சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதனால் இந்த சத்திய வாசகத்தை மறக்காமல் நாமளும் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு நம்ம ஜீவனை நேசித்து அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு செயல்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. நாளைக்கு இந்த உலக சேம பிரகாசிக்கை அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தில் 3 குணங்களை பற்றின விஷயமும், இப்போது ஜெகதீசன் ஐயா நம்மளோட இந்த சித்தவேதம் சார்ந்த விஷயங்களை நல்லா சிறப்பாகவே அவர் தொகுத்து வழங்கிட்டு வராரு. அதையும் தொடர்ந்து நம்ம கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. சந்தோஷங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.